ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைன் லூம் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் பேனல். ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு லேயர்ஸ் பேனல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். அதை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டால் டிசைனில் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து டபுளாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு லேயரை க்ரியேட் பண்ண போகிறோம், எப்படி ஒரு லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறோம், எப்படி மெர்ஜ் பண்ண போகிறோம், இந்த லாக் அண்ட் ஹைட் எப்படி பண்ண போகிறோன்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ரைட் பாட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயர்ஸ் பேனல் இருக்கும். இந்த லேயர்ஸ் பேனலை நீங்கள் ஜஸ்ட் டாப்பில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லேயர் பேனல் வந்து இங்கே தான் இருக்கும், பொசிஷன் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ இந்த லேயர்ஸ் பேனல் வந்து இங்கே இல்லைன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இல்லைனா நம்ம எப்படி அந்த லேயர்ஸ் பேனலை வர வைக்கிறதுனா, மெனு பாரில் போய்ட்டு விண்டோஸ் இருக்கும். விண்டோஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F7 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லேயர்ஸ் பேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லை ஷார்ட்கட்டில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கீபோர்டில் F7 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லேயர்ஸ் பேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இது நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் லேயர். நான் இப்போது லேயர்ஸ் பற்றி நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ஃபோட்டோவில் நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் பண்ணுறீங்க. ஸ்கெட்ச் பண்ணும்போது இப்போ எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? எரேஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பேக்ரவுண்ட் லேயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும். இதுவே ஒரு ஃபோட்டோக்கு மேலே ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடி தான் வந்து ஒரு லேயர்னு வச்சுக்கோங்க. அந்த லேயருக்கு மேலே ஒரு ஸ்கெட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கெட்சை வந்து உங்களால் ஈஸியாக எரேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே கான்செப்டில் தான் வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து லேயர்ஸ் பேனல் வந்து ஆப்ரேட் ஆகுது. அதே மாதிரி அந்த கண்ணாடிக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு லேயராக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணீங்க அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் லேயர்ஸாக பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இது வந்து பேக்ரவுண்ட் லேயர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஸ்கெட்ச் ஒன்று பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ணுறேன். இந்த ஸ்கெட்ச் பண்ணுறேன். இது வந்து பேக்ரவுண்ட் லேயரில் இருக்குது. பேக்ரவுண்ட் லேயரில் நான் ஸ்கெட்ச் பண்ணுறேன். இப்போது இது எனக்கு வேணான்னும் போது நான் வந்து எரேஸ் பண்ண போகிறேன். எரேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயரும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா டேமேஜ் ஆகுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ப்ரஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் Z அழுத்திட்டு பழைய நிலைமைக்கு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ ஒரு நியூ லேயர் போடுறேன். நியூ லேயருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், டாப்பில் பாருங்கள் ப்ளஸ்ன்னு இருக்கா, கிரியேட் நியூ லேயர்னு இருக்கா. அந்த கிரியேட் நியூ லேயர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே பாருங்கள் ஒரு லேயர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நியூ லேயர். அப்படி இல்லை எனக்கு இந்த நியூ லேயர் எப்படி வந்து ஷார்ட்கட்டில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லேயர் எனக்கு வேணாம் அப்படின்னா இந்த டெலிட் பட் ஆப்ஷன் அழுத்தினீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள் டெலிட் ஆகிடுச்சு. எனக்கு நியூ லேயர் வந்து ஷார்ட்கட்டில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+Shift+N கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லேயர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு லேயர் க்ரியேட் ஆகிடுச்சிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ணுறீங்க, புதில் ப்ரஷ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ இதை எரேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பேக்ரவுண்ட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டேமேஜும் இருக்காது, அப்படியே இருக்கும். இந்த நியூ லேயரில் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்க, நியூ லேயரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் லேயர் வந்து எந்த டேமேஜும் இருக்காது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா லேயர்ஸ் பேனல் வந்து ஒர்க் ஆகுது. இதை டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். புது லேயர் வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொன்று தான் சொல்கிறேன். ஓகேங்களா? புது லேயரை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டனை அழுத்துங்க. புது லேயர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள்,
ஒரு ரெக்டாங்குலர் டூலை வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு ரெக்டாங்குலர் டூலை வந்து ட்ரா பண்ணுறீங்க. அதாவது பேக்ரவுண்ட் லேயர் ஒன்று இருக்குது. இது வந்து ரெக்டாங்குலர் லேயர் வந்து புது லேயராக நீங்கள் அப்படின்னா க்ரியேட் பண்ணுறீங்க. தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறீங்க. ஓகே, இது மூணுத்தையும் பற்றி நான் இப்போ வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் லேயர் இது, ஓகேங்களா. இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப் வரைஞ்சது. இது வந்து ஒரு இமேஜ், ஓகேங்களா. இது மூணும் இப்படி இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது கீழே, அதுக்கு மேலே வந்து ரெக்டாங்குலர் லேயர் இருக்குது, அதுக்கு மேலே வந்து இமேஜ் லேயர் இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து ரெக்டாங்குலர் லேயர் வந்து மேலே வரணும், இமேஜ் லேயரில் வந்து அந்த இமேஜ் லேயர் வந்து பின்னாடி வரணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் லேயரை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட்டாக இருக்கும், ஹேண்ட் ஷேப் மாதிரி ஒன்று வரும். ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போங்க. ப்ளூ கலர் லைன் மாதிரி ஒன்று வரும், இது தெரியுதுங்களா. அங்கே எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் விட்டுருங்க. அதாவது அந்த கிளிக் பண்ண விஷயம் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போன ப்ளூ லைன் வந்தோடனே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த கிளிக் பண்ணுறதை விட்டுருங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் ஷேப் வந்து மேலே போயிடும். இப்போ பாருங்கள், இந்த இமேஜுக்கு மேலே இந்த ரெக்டாங்குலர் ஷேப் வந்து வந்துடுச்சு, புரியுது இல்லைங்களா. இப்போ இந்த ரெக்டாங்குலர் அகைன் நான் கீழே எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னா, இந்த ரெக்டாங்குலர் பாரை அகைன் கீழே எடுத்துன்னு போகிறேன்னா இந்த ரெக்டாங்குலர் ஷேப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். லைன் ஒன்று வரும், ஒரு ப்ளூ லைன் மாதிரி ஒன்று வரும். அந்த லைன் வரும்போது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணதை வந்து விட்டுருங்க. விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெக்டாங்குலர் பார் வந்து கீழே போயிடும், ஓகேங்களா. இப்படி தான் வந்து லேயர்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த லேயர்லாம் எனக்கு வந்து இப்போ நான் ரெக்டாங்குலர் லேயரில் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறேன், டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறேன். எனக்கு இந்த லேயர் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஹை வியூ மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டாகல் லேயர் விசிபிலிட்டி, இந்த ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அந்த லேயர் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது, ஓகேங்களா. இப்போ அகைன் நான் மேலே எடுத்துகிட்டு வரேன். இப்போது இது ஒரு லேயர். ஃபஸ்ட்டு கீழே வந்து பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது, அந்த இமேஜ் லேயர் வந்து மிடில் இருக்குது, ரெக்டாங்குலர் லேயர் வந்து மேலே இருக்குது. நான் ட்ராக் பண்ணாலும் அந்த இமேஜ் லேயருக்கு மேலே தான் வரும். இதுவே நான் கீழே எடுத்துன்னு போய்ட்டு மிடில் வச்சுட்டு பண்ணும்போது என்னாகுனா, இப்படி நான் ட்ராக் பண்ணும்போது அதுக்கு மிடில் வந்துடும், ரெண்டு லேயருக்கும் மிடில் வந்துடும். லேயர் பேனல்ஸ் புரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இப்போ ஒவ்வொன்றத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து பாருங்கள். இப்போது எஃபெக்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நான் தனியாக ஒரு கிளாஸில் நடத்துகிறேன். இது வந்து என்னென்னா, நீங்கள் அந்த இமேஜை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நான் அதாவது இப்போ பாருங்கள், ட்ராப் ஷேடோ கொடுக்குறேன், லேயர் மாஸ்க்கு, நியூ ஃபில், இது மூணுமே வந்து ஒரு கிளாஸில் நான் தனியாக நடத்துகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப்பு. நீங்கள் லேயர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா குரூப் பண்ணிக்கலாம். இது நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறது, Ctrl+Shift+N கொடுக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல கொடுக்கலாம். இல்லை எனக்கு ஒரு லேயர் தேவைப்படல அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லேயர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெலீட் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட ஒப்பாசிட்டி வேல்யூ வந்து நான் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒப்பாசிட்டி வேல்யூ கம்மி பண்ண ஆகும் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து அதனுடைய கலரோட வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஷேட்ஸோட வேல்யூ வந்து கம்மியாகிடும். இது வந்து ஒப்பாசிட்டி. ஃபில்லுன்றதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் தான். அந்த பிக்சரோட கான்ட்ராஸ்ட்டு ப்ளஸ் வந்து கலர் கான்ட்ராஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். ஃபில் ஒப்பாசிட்டி நீங்கள் வந்து குறைச்சிங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் டல் ஆகும், ஓகேங்களா. தென் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளண்டிங் மோடுன்னு சொல்லுவாங்க. பிளண்டிங் மோட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழே இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜுக்கு இருக்கிற ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இது பிளண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா. ஒவ்வொன்றும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கிற இமேஜுக்கு ஏற்ற மாதிரி, பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து பிளண்ட் ஆகும். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் திருவிழா பேனர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா.
இப்போ பெயிண்டிங் அடித்த மாதிரி இருக்கும். அது பெயிண்டிங் பின்னாடி ஒரு கோவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா பிளெண்ட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். தென் இந்த ஹை வியூ சொல்லிட்டேன். இப்போ ஒரே மாதிரியே லேயர் இருக்குது அப்படின்னா இதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஹை வியூவான போய்ட்டு ரைட் கிளிக் கொடுங்க. கலர்ஸ் வரும். இதில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. எல்லோ. இப்போது இதுவும் அதே மாதிரி தான், இதே கான்செப்டில் தான் இதுவும் இருக்குது. இது 2 லேயரும் ஒரே கான்செப்டில் தான் இருக்குது அப்படின்னா இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எல்லோ வச்சுக்கலாம். அப்போது இந்த 2 லேயரும் ஒரே ரிலேட்டடான ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த கலர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக், என்ன கலர் வேணுமோ கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? நோ கலர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கலர்ஸ் எதுவும் வராது. ஓகேங்களா? தென் வந்து என்னென்னா லாக்கு, பேக்ரவுண்ட் வந்து லாக்கில் இருக்குது. நான் இந்த பேக்ரவுண்ட் லேயர் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மூவ் ஆக மாட்டேங்குது. இதை நான் ஹைட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இது பாருங்கள் மூவ் ஆக மாட்டேங்குது. பேக்ரவுண்ட் லேயர் வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. ஏன் மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா லாக்கில் இருக்குது. ஓகேங்களா? இந்த லாக் பட்டனை நான் லேயர் லாக்னு இருக்கா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது அன்லாக் ஆகிடும். இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ அதே போல் தான் எல்லாத்துக்குமே. நீங்கள் பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே அது இருக்குது பார்த்தீங்களா லாக்குன்னு சொல்லிட்டு, இதை லாக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் இந்த பர்சன் நின்றுட்டுருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ண இதை பாருங்கள், ட்ராக் பண்ணால் கீழே இருக்கிறது தான் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா லாக் இதுவாகுது, மூவ் ஆகுது. இதையும் நான் லாக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஓகேங்களா? உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. தென் வந்து என்னன்னா இது வந்து லாக்கில் இல்லை. இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை நீங்கள் லாக் அண்ட் அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல போய்ட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு இந்த லேயரே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு லேயர் வேணும். இன்னொரு ரெக்டாங்குலர் நான் போடணுமான்னு கேட்டால் தேவையில்லை. இதே ரெக்டாங்குலர் எனக்கு வந்து இன்னொன்று டூப்ளிகேட் வேணும் அப்படின்னா சேம் தான். இந்த லேயரு Ctrl+J கொடுங்க. நம்ம Ctrl+C கொடுத்தா காப்பி ஆகும், Ctrl+V கொடுத்தா பேஸ்ட் ஆகும்ல. இந்த இடத்துல நம்ம Ctrl+J கொடுத்தாலே என்ன ஆகும் அப்படின்னா அதே லேயர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? காப்பி ஆகிடும். இப்போ பாருங்க, ரெக்டாங்குலர் 1ன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது, ரெக்டாங்குலர் 1 காப்பின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது. அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா 2 லேயர் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன், எனக்கு 2 ரெக்டாங்குலர் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து கலர் வந்து நான் வேரியேஷன் பண்ணுறதுக்காக ப்ளூ கொடுக்குறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆல் த பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ ரெக்டாங்குலர் வந்து மேலே இருக்குது, ரெட்டு வந்து கீழே இருக்குது. நான் இப்போ ரெட்டு மேலே ஏற்றணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ட்ராக் பண்ணி இந்த ப்ளூ லைன் வரும்போது விட்டிங்க அப்படின்னா ரெட்டு வந்து மேலே வந்துடும், ப்ளூ வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்போது அதே போல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லேயரை எனக்கு ஒரு காப்பி வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+J கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லேயர் வந்து காப்பி ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒரு லேயர் வந்து எனக்கு காப்பி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கா. நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரெட்டு கொடுக்குறேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரெட்டு கொடுக்குறேன். இது ரெண்டும் எனக்கு ஒரே மாதிரி லேயர். ஓகேங்களா? ஒரே மாதிரியான இமேஜ். இது ரெண்டும் ஒரே ரிலேட்டபுளாக இருக்கா. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஆரஞ்சு கொடுக்குறேன், இதுக்கும் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஆரஞ்சு கொடுக்குறேன். சொல்கிறது புரியுதுங்களா? இது வந்து பேக்ரவுண்ட் லேயர் தனியாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்துட்டு ப்ளூ கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் வந்து எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரி ரிலேட்டபுளான லேயராக இருக்குது. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள், ரெண்டும் செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து என்னென்னா குரூப் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி லேயர் வந்து ஒரே இடத்துல இருக்கும், குரூப்பில் இருக்கும். ஓகேங்களா? அந்த குரூப்புக்கு வந்து பேர் வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அப்படின்ட்டு போட்டுங்க, இல்லைனா என் மேன் ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு ஒரு குரூப் நேம் போட்டிங்க அப்படின்னா அது குரூப்பில் வந்துடும். அதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணுன்னா இந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துடும். சொல்கிறது புரியுதுங்களா? இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணுறதுக்கு இந்த ஃபோல்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லிங்க் லேயர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நீங்கள் ஏதாவது ஒரு 2 லேயர் வந்து லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் வந்து நான் இருக்குது. நான் வந்து இதையும் நான் வந்து ஒரே
ஒரே டைமில் வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னும்போது என்ன பண்ணுவேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் I3 இதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 லேயரும் ஒரே டைமில் மூவ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரெண்டும் வந்து ஆட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஆட் ஆகிடுச்சிங்களா. இப்போ பாருங்கள், இதை நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ட்ராக் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 லேயருமே லிங்கில் இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே டைமில் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஆப்ஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறது. இப்போ வந்து எனக்கு வந்து எஃபெக்ட்ஸ், மோடு, ஆட்ரிபியூட்ஸு, கலரு, ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிற லேயர் மட்டும் எனக்கு காமி அப்படின்ட்டு இப்போ இருக்குது அப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிற ஆப்ஷன் மட்டும் எனக்கு வந்து என்ன ஆகும்னா காட்டும். இதுதான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு நிமிஷம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர்ஸு. டெக்ஸ்ட் மட்டும் இருக்கிற லேயர் எனக்கு காமி. இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், நீங்கள் ஏதாவது வந்து கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அந்த லேயர் மட்டும் காமினா அது காமிக்கும். இது வந்து இமேஜ் லேயர் மட்டும் காமிக்கும். இது வந்து ஷேப் லேயர் மட்டும் காமிக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி 2 ரெக்டாங்குலர் ஷேப் போட்டிருக்கோம் இல்லையா. இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஷேப் லேயர் மட்டும் தனியாக காமிக்குது பாருங்கள். இப்போ எனக்கு இமேஜ் லேயர் மட்டும் காமி அப்படின்னா எனக்கு இமேஜ் லேயர் மட்டும் காமிக்கும். ஷேப் லேயர் ஆஃப் பண்ணிடுறேன், எனக்கு இமேஜ் லேயர் மட்டும் காமிக்குது. ஓகேங்களா. இது பாருங்கள், இது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரு. கலர் கரெக்ஷன் நம்ம எதுவும் பண்ணலை, அப்படி பண்ணியிருந்தால் காமிக்கும். இது பாருங்கள், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ன்றது வந்து குவாலிட்டி வந்து குட்டாக இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது என்னென்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் எது இருக்கோ அந்த லேயர் மட்டும் காமிக்கும். இங்கே பாருங்கள், இந்த கீழே பாட்டமில் பாருங்கள், இந்த ஒரு ஷேப் மாதிரி தெரியுதுங்களா, இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. குவாலிட்டி வந்து ரொம்ப குட்டாக இருக்கும், நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் வந்து உடையாது. ஓகேங்களா. அந்த லேயர்ஸை மட்டும் தனியாக காமிக்கும். அதுக்கு தான் இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், அதேமாதிரி இதுவும் எஃபெக்ட்ஸில் இருக்கிற நேமில் இருக்கிற லேயர்ஸ் மட்டும் தனியாக காட்டும். எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா அதை மட்டும் தனியாக காட்டும். மோடு, என்னென்ன மோடில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது மட்டும் தனியாக காட்டும். ஓகேங்களா. நீங்கள் ஏதாவது பிளெண்டிங் மோடு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லேயர்ஸ் மட்டும் தனியாக காட்டும். ஓகேங்களா. ஆட்ரிபியூட்ஸ் நீங்கள் ஏதாவது லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அதை மட்டும் தனியாக காட்டும். அதே போல் ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு தனியாக காட்டும். ஓகேங்களா. இந்த ஹார்ட் போர்டுன்றது வந்து நீங்கள் மேக்ஸின் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் வந்து ஹார்ட் போர்டு வச்சு ஒரு டிசைன் ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த லேயர்ஸை மட்டும் தனியாக காட்டும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது எனக்கு எல்லா லேயரும் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் லாக் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து லாக் பண்ணிடுறேன், இதையும் லாக் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து லாக்குடு இருக்கிற லேயர்ஸ் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாக்கில் இருக்கிற லேயர் மட்டும் வரும். இங்கே பாருங்கள், இதில் வந்து லாக்குடுன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா லாக்கில் இருக்கிற இது மட்டும் வரும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அகைனு இப்போ நான் வந்து இந்த ரெக்டாங்குலருக்கு வந்து ட்ராப் ஷேடோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ராப் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிழல் மாதிரி ஒரு இது அதை வந்து நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. இப்போ ட்ராப் ஷேடோ வந்துக்கான டீட்டெயில்ஸ் இங்கே வரும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து மோடு எஃபெக்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா ட்ராப் ஷேடோ கொடுத்தீங்க. ட்ராப் ஷேடோ இருக்கிற லேயர்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து ஃபில்டர் தான். ஓகேங்களா. நீங்கள் என்னென்ன லேயரை, நீங்கள் நிறைய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய லேயர்ஸ் இருக்குது, அந்த லேயர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது நான் சொல்லிட்டேன், இது எல்லாமே பிளண்டிங் மோடு. கீழே இருக்கிற இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் வந்து மாறும், பிளெண்ட் ஆகும். ஓகேங்களா. இது வந்து ஒப்பாசிட்டி ஃபில்லுன்றது வந்து டல்னஸ், அந்த இமேஜோட பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லேயர்ஸ்க்கு எப்படி ஹை வியூவு, ஒரே மாதிரி லேயராக இருந்தால் எப்படி கலர்ஸ் கொடுக்கணும், தென் வந்து லேயர் எப்படி காப்பி பண்ணணும். கண்ட்ரோல் J கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லேயர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா காப்பி ஆகும். ஒரு லேயர் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் டெலீட் கொடுத்துக்கலாம், புது லேயரை க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2-3 லேயர்ஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து குரூப் பண்ணிக்கலாம். இந்த 3த்தையும் கிரியேட் நியூ ஃபில்லு
லேயர் மாஸ்க்கு, எஃபெக்ட்ஸு இது எல்லாமே நான் வந்து அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். இது வந்து லிங்க்குன்றது வந்து 2 லேயர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லிங்க் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? இன்றைக்கி கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இந்த 3 ஆப்ஷன்ஸையும் பற்றி நான் சொல்லித்தரேன். எஃபெக்ட்ஸு, லேயர் மாஸ்க்கு, கிரியேட் நியூ ஃபில் இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நான் சொன்னதை நீங்கள் ஒரு டைம் வந்து லேர்ன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.